ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்பிக்யூ நேஷன்ல இப்படி இல்லாம பண்ணுவாங்க. ஆமாங்க. சர்ப்ரைஸா பார்த்தீங்கன்னா, நித்யாக்கு நெறைய என்ன பண்ணியிருக்காங்க. அது என்னன்றத பார்க்கலாம் இந்த வீடியோல வாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் முடிஞ்சுட்டு மெயின் கோர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வெஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெஜ்ல வந்து ப்ரோக்கோலி சூப்பு, அதுக்கப்புறம் ரசம்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரியாணி, வெஜ் பிரியாணி வச்சிருந்தாங்க. ஒயிட் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வித் கறியோட வச்சிருந்தாங்க. வெஜ்ல நெறைய ஐட்டம் பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ நேஷன்ல குடுத்துருந்தாங்க நாங்க போன டே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இருந்தது பாத்தீங்கன்னா வெஜ்ல வந்து பாஸ்தாவும் அந்த மஞ்சூரியன் இருந்தாங்க. ஆனா ஹானஸ்ட்லி எனக்கு வந்து அவ்வளோ ஒயிட் பாஸ்தா பிடிக்காது. நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. நான் 2 டைம் எடுத்து சாப்பிட்ட நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அருமையா இருந்துச்சு. சிக்கன்லேயே வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் டேஸ்டாகவே இருந்தது. அருணுக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்தது அது. ஆமாங்க. செட்டிநாடு சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நெறைய டைம் வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். அது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சிக்கன் தான் பிடிக்கும். ஆனால் நான் போயிருந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் ஃபெஸ்டிவல். ஸோ மட்டன் ரெசிபி தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஆமாங்க. மொத்தம் 5 ஐட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, மட்டன் வச்சிருந்தாங்க. மட்டன் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடா சாப்பிடுற மாரி இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, மட்டன் கறி, ஹலீம் எல்லாமே வச்சுருந்தாங்க. மட்டன் ஹலீம் இதெல்லாமே மட்டனில் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கேட்டதுக்கு உடனே அவங்க சிக்கன் பிரியாணி பண்ணி கொண்டு வந்து சூடா குடுத்துருந்தாங்க. அதான் பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சிக்கன் பிரியாணி இருக்கான்னு தான் கேட்டேன். உடனே கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. சுட சுட சிக்கன் பிரியாணி குடுத்தாங்க. எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. நான் எல்லாமே ட்ரை பண்ணேன். அவ்வளோதான்.